வின், லூஸ் ஆர் டை ஆஸ்திரேலியா டில் ஐ டை. ஐ அம் நாட் அ ஃபேன் ஆஃப் வின்னிங் ஆஸ்திரேலியா. ஐ அம் அ ஃபேன் ஆஃப் ஆஸ்திரேலியான்னு சொல்லுவாங்க. அது 100% உண்ம. ஏன்னா ஜெயிக்கிறப்ப மட்டும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். தோக்கிறப்ப சப்போர்ட் பண்ண மாட்டேன்னா, அது ஒரு லாயல் ஃபேனே கிடையாது. இது வின்டேஜ் ஜெர்சி அப்போலருந்து இது புது ஜெர்சி. இப்போ வரைக்கும் ஆஸ்திரேலியா ஃபேன் தான். எவ்வளோ பியூட்டிஃபுல் மெமரீஸ், எவ்வளோ பியூட்டிஃபுல் ஸ்லீப்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாரி ஹார்ட் சிச்சுவேஷன்ஸ்லயும் டீமோட கெத்தா நிக்கணும். வாழ்க்கை பூரா ஒரே டீம் தான். இன்னைக்கும் ஆஸ்திரேலியா மட்டும் தான். என்ன ஒரு ஹெரிடேஜ், என்ன ஒரு லெகசி யாராலாச்சும் தொட முடியுமா? இல்ல கிட்ட நெருங்க முடியுமா? சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சதுக்கு உலகமே ஹேப்பியா இருக்கு. அது ஒரு பக்கம். ஆனா அதுக்கு ஈக்குவலா ஆஸ்திரேலியா தோத்துட்டாங்கன்னு சந்தோஷப்படுறதுக்குன்னே ஒரு தனி கும்பல் இருக்கு. அது ஏன்னா, பண்ண சம்பவம் அப்படி. இவ்வளோ நாள் வாங்குன அடி அப்படி. இவ்வளோ நாள் ஆஸ்திரேலியாவோட சக்சஸ் அப்படி. 1 2 எவ்வளோ சம்பவம். ஏகப்பட்ட சம்பவம். சும்மா இன்னைக்கோ நேத்தோ ஆஸ்திரேலியா ஃபேன் கிடையாது. ரிக்கி பாண்டிங் காலத்துலருந்து அப்பைலேருந்தே ஒரு டை ஹார்ட் ஆஸ்திரேலியன் ஃபேன். 6 வேர்ல்டு கப், 1 T20 வேர்ல்டு கப், 2 சாம்பியன்ஸ் ட்ராஃபி, 1 டெஸ்ட் மேட்ச் மொத்தம் 10 ஐசிசி ட்ராஃபி ஜெயிச்சிருக்காங்க. ஒன்லி டீம் டூ ஹேவ் ஐசிசி ட்ராஃபீஸ் இன் டபுள் டிஜிட்ஸ். அந்த காலத்துல இயர்லி டெஸ்ட் மேட்ச் இருந்தப்பயும் ஆஸ்திரேலியா ஆர் த வின்னர்ஸ் கன்டினியூயஸ்லி. என்ன ஆனாலும் பரவால்ல. சாவுற வரைக்கும் சண்ட போட்டு சாவேன் சார்ன்னு சொல்ற டீம் ஆஸ்திரேலியா. எந்த ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயருமே ஈஸியா கிவ் அப் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா, தட் ரன்ஸ் இன் தேர் பிளட், தட் ரன்ஸ் இன் தேர் வெயின்ஸ். அத பார்க்க எவ்ளோ பேருக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷனல் அண்ட் மோட்டிவேஷனலா இருக்கும். பிரெட்லி 2011 வேர்ல்ட் கப் குவார்ட்டர்ஸ்ல பேண்டேஜ் போட்டு அந்த ரத்தத்தோட ஃபீல்டிங் கன்டின்யூ பண்ணுவாரு. அலெக்ஸ் கேரி ஜால அடிபட்டு ஹி வில் ஸ்டில் கன்டின்யூ பிளேயிங். ரிக்கி பாண்டிங் ஹார்ட் மிஷன் போட்ட ஆஷஸ் பால்ல இங்க அடிபட்டு ரத்தத்தோட ஹி வில் ஸ்டில் கன்டின்யூ பிளேயிங். ஆஸ்திரேலியன் டீம்னு பேர கேட்டாலே பயப்படுவாங்க. ஆஸ்திரேலியன் டீம்னு பேர கேட்டாலே அலறுவாங்க. தட் இஸ் வாட் ஆஸ்திரேலியா இஸ் நோன் ஃபார். ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம்னா என்ன அப்படின்னு யாராச்சும் உங்கள்ட்ட கேட்டாங்கன்னா, சிம்பிளா சொல்லுங்க. 3 வேர்ல்டு கப் கன்டினியூஸா ஜெயிச்சும் 4த் வேர்ல்டு கப் அப்போ கொஞ்சம் கூட லைட்டா எடுத்துக்காம உயிர குடுத்து போராடுனாங்க. அதுவும் இந்தியாக்கு அகைன்ஸ்ட்டா இந்தியால அப்ப கூட ஜெயிச்சிருந்தா 4த் கன்டினியூயஸ் வேர்ல்ட் கப். ரிக்கி பாண்டிங்க்கு அஸ் எ கேப்டனா 3 கன்டினியூயஸ் வேர்ல்ட் கப். ஆனாலும் செத்தாலும் சண்ட போட்டு சாவேன்னு அங்க ஒரு செஞ்சுரி அடிப்பாரு. மொத்த உலகமே திரும்பி பார்க்க வச்சாரு ரிக்கி பாண்டிங் அண்ட் ஆஸ்திரேலியன் டீம். ஏன்னா கன்டினியூஸா 3 வேர்ல்டு கப் ஜெயிச்சு கூட அந்த பசி இன்னும் போலன்னு காட்டுனாங்க. எவ்ளோ லெஜெண்ட்ஸ், எவ்ளோ ஹிஸ்டரி டான் பிராட்மன்ல ஆரம்பிச்சு ஆலன் பார்டரா இருக்கட்டும், ஸ்டீவ் வாகா இருக்கட்டும், மார்க் வாகா இருக்கட்டும், ரிக்கி பாண்டிங்கா இருக்கட்டும், மெக்ராத், வார்னே, கில்கிறிஸ்ட், வாட்சன், கிளார்க், ஸ்டீவ் ஸ்மித், பேட் கமின்ஸ்ன்னு சொல்லிட்டே போலாம். இந்த டிகேட்ல மட்டும் 3 ஐசிசி ட்ராஃபி ஜெயிச்சிருக்காங்க. 2021 T20 வேர்ல்ட் கப், 2023 வேர்ல்ட் கப், 2023 வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப். நெஞ்சில ஒரு புல்லட் இறக்குனோனே ரத்தம் உறைஞ்சு செத்துருவேன்னு நினைச்சியா? ராஜுடாங்கிற மாரி ஆஸ்திரேலியா வில் டெஃபினெட்லி கம் பேக் ஸ்ட்ராங்கர். 2026 T20 வேர்ல்ட் கப் இருக்கு. 2025-27 வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இருக்கு. யாராலயும் தடுக்க முடியாது. இனிமே இந்த ஆட்டத்த மட்டும் பாருங்க. த கம்பேக் வில் பி வெரி ஸ்ட்ராங்கர். உங்களுக்கு ஆஸ்திரேலியா புடிக்கும்னா மறக்காம இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஆஸ்திரேலியா புடிச்ச உங்க ஃபிரெண்டுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.